Hey guys, welcome back. 3500 rupee budget நல்ல ஒரு எலகண்ட் விண்டேஜ் லுக்கில் நாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் டூன் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நேற்று இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸிங் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஒர்த்தாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மெகா சேவிங் டேஸ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நைட் 12 o'clockலேருந்து நம்ம டீல்ஸ் சேனலில் எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேலில் வந்து ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்ல ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்மார்ட் வாட்சஸ், TWSலாம் சொல்லவே தேவையில்ல, ஓரளவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அங்கே ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அமேசான்லேயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு சைலண்டாக வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த டீல்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இதுதான் நாய்ஸ் ஆக்டிவ் 2 ஸ்மார்ட் வாட்ச். நம்மகிட்ட வந்து கிளாசிக் பிளாக் அண்ட் விண்டேஜ் ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து விண்டேஜ் ப்ரௌன் கலர், பயங்கரமான லுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நாய்ஸ் பேக்கேஜிங் சொல்லவே தேவையில்ல, எப்பவும் போல் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங். TWS இயர்பட்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பேக் பண்ணி தராங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வாட்சோட டிசைன் இருக்குது. 1.46 inch AMOLED டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங், மெட்டாலிக் பில்டோட வருது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 8,999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே வந்து நாய்ஸ் ஆக்டிவ் 2ஓட யூசர் மேனுவல், நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அடுத்து பாக்ஸ்க்குள்ளே வாட்ச் இருக்குது. அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச்க்கு வரலாம். ஃப்ரண்ட் சைடு இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் பில்லில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து நமக்கு பிளாஸ்டிக்கோட வருது. ஸோ அண்ட் வாட்சோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ரேமோட கலருமே வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். கிளாசிக் ப்ரௌனில் வந்து நமக்கு ஒரு சில்வர் கலர் ஃப்ரேமு, மல்டிபிள் கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த விண்டேஜ் ப்ரௌன் கலர் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்சோட சைடில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து ஒரு மைக்கு, அண்ட் ரைட் சைடு நம்ம வந்து ஸ்பீக்கர் வென்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சார்ஜிங் போட்டு சென்டராக வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. வாட்ச் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நாய்ஸ்னு வந்திருக்கு. ஸோ NoiseFit ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணலாம். ஸோ இந்த பிளாக் கலருமே வந்து நான் பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த லெதர் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. சிலிகான் ஸ்டாப் வந்து நம்ம லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் தின் ட்ரெஸ் இருக்கவங்க வியர் பண்ணுறப்போ வாட்ச் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏன்னா ஃப்ரேம் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசு, டிஸ்பிளே வந்து பெருசு. அண்ட் 22 mm ஸ்டாப், இது ரிமூவபிள் ஸ்டாப் தான். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டாப் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லெதருமே வந்து ரிமூவபிள் ஆப்ஷன் தான். லாஸ்ட் ஒரு சில நாளாக வந்து இந்த மாடல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓவர் நைட் ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நான் கண்டினியூஸாக வந்து வியர் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி இச்சினஸ் எதுவுமே வந்து வந்ததில்லை. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான சிலிகான் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வரலாம். டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம், என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற வந்து பார்க்கலாமே தவிர பட் அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைலண்ட் மோட் ஆன் ஆஃப் பண்ணுறது, பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, DND மோட் ஆன் ஆஃப், பவர் சேவிங் மோட் இருக்குது. அண்ட் இங்கேருந்தே வந்து நம்ம AODயுமே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். AOD ஆன் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம அனலாக் வாட்ச் ஃபேஸாக கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக வந்து டிஜிட்டலில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் லாக்கிங் ஃபீச்சர் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்சிடென்டல் டச்சஸ்லேருந்து வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா இந்த டாப் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய பட்டன் வந்து நமக்கு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து நம்ம மெனுக்குள்ளே போயிடலாம். அதே ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 3 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. NoiseFit ஆப் வழியாக 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். NoiseFit ஆப்குள்ளே போனதுக்கப்புறமா டாப் ரைட் சைட் கார்னர்லேருந்து அது வாட்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரி இமேஜஸ் யூஸ் பண்ணியுமே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு சில கஸ்டம் இமேஜஸ்மே இருக்குது. அதை யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸ் வந்து செட் பண்ணலாம். இங்கே வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஸ்டைல் மாற்றலாம், கலர்ஸ்மே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ஆப்பில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணால் லேட் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. பட் இதில் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இருக்குது. இப்போது கரெக்டாக இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் டைமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து அந்த வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப டிலே ஆகலை.
ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் இஸ் பீயிங் இன்ஸ்டால்ட் அண்ட் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். மெனுவில் போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் பட்டன் ரொட்டேட் பண்ணும்போது வந்து நம்ம மெனு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் இருக்க பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் மோட் வந்து எனபிள் ஆகிடும். நீங்கள் மெனுவில் இருந்துமே வந்து டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ட்ரிகர் ஆகிடும். மெனுவில் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போனால் ஆக்டிவிட்டி இருக்குது. அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம், சோட்டி ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே பேக் வந்தோன்னா ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸ்லீப் ஸ்கோர் வந்து காட்டுது அண்ட் டோட்டல் ஸ்லீப் டைமை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோன்னா தூங்க போயிருக்கோம். அண்ட் மார்னிங் வந்து எப்போ முழிச்சோம், டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, அவேக் டைம், REM இந்த டேட்டா எல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரீத்திங் மோடு, ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். டேபிளில் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து வியர் வாட்ச் ப்ராப்பர்லின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ SpO2 ஹார்ட் ரேட் ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு அந்த மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணோம். அண்ட் கண்டினியூஸாக வந்து நம்ம வியர் பண்ணியிருக்க போய் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ், மினிமம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஹார்ட் ரேட் பேஜில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் SpO2மே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. அக்யூரேட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் ப்ரீத்திங் மோட் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ்மே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி ஸ்ட்ரெஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மினிமம், மேக்ஸிமம் அண்ட் நார்மலாக இருக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வாட்சில் வந்து சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். வாட்சில் வந்து 10 காண்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரியில் வந்து ரீசெண்டாக டயல் பண்ண நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ காண்டாக்டில் போயிட்டு நீங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா காலிங் UA வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கால் வந்து மியூட் பண்ணலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கால் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கால் வரும்போது வந்து UA இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து குயிக் ரிப்ளை ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அந்த கால் வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணால் வந்து அந்த சவுண்ட் கேட்காது, பட் வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும். அண்ட் வாட்சில் அந்த வைப்ரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் மோட்டார் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம கால்ஸு, அலாம் எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் கால் பேசும்போது ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஓரளவு கிட்ட வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராகவே இருக்குது. அண்ட் மெனுக்குள்ளே வந்தோன்னா கிளாக் இருக்குது. அலாம் வந்து வாட்ச்லேயே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடு வந்தோன்னா டைமர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக் இதெல்லாமே இருக்குது. அந்த கண்ட்ரியோட டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் இருக்குது. வாட்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 10 ஒர்க் அவுட் மோட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஏதாச்சும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டில் போய்ட்டு நம்ம ரீசெண்டாக பண்ண ஒர்க் அவுட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம வந்து எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம், அந்த டோட்டல் டைம் பார்த்துக்கலாம். டோட்டல் ஸ்டெப்பு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜாக வந்து என்ன ஸ்பீடில் நடந்திருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கப்போ ஆவரேஜ் ஹார்ட் ரேட், மினிமம் ஹார்ட் ரேட், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஓரளவு நல்ல டேட்டாவே வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கேலரி பர்ன் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸ்டெப் அக்யூரேசியுமே வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 90 to 95% நமக்கு ஸ்டெப் அக்யூரேசி இருக்குது. ஸ்டெப் வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உள்ள ஆக்டிவிட்டி மோட்குள்ளே போயிட்டு நம்ம ப்ராப்பராக நடக்கும்போது அந்த ஸ்டெப் வந்து அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம வந்து நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம் வந்து மிஸ்ட ஸ்டெப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வாட்சில் ப்ரீமியம் வாட்சஸ் நீங்கள் போனாலுமே வந்து அந்த ஃபால்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுற இருக்கும். ஃபோனோட மியூசிக்குமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த வால்யூமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து வெதர் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். அண்ட் பேக் வந்து வாட்ச் ஃபேஸு, ஃப்ளாஷ் லைட், கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து டேப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. வாட்சோட ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் வந்து நம்ம வாட்ச் வந்து வேக்கப் ஆகிடும். அண்ட் ரிஸ்ட் அவேக் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரிஸ்ட் அவேக்குமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் டைம் சேஞ்ச் பண்ணுறது, மெனு வியூ வந்து லிஸ்ட்டில் வேணுமா, கிரிட்டில் வேணுமான்ற வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோனோட ரிங்டோன் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன் இன்டென்சிட்டியுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஓரளவுக்கு நல்லா ஃபைன் டியூன்டாகவே இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். மினிமமில் இருக்கப்போ நம்ம ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணுறதுக்குமே அந்த சான்சஸ் இருக்குது. அண்ட் AOD ஆப்ஷன் இருக்குது. AOD வந்து நம்ம பாயிண்டர் வேணுமா, டிஜிட்டல் வேணுமான்ற வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெகுலர் நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற அது சிமிலர் நாய்ஸோட பழைய வாட்ச் வே தான் இருக்குது. இதுவே வந்து நமக்கு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், வாட்ச் வே, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 3499 இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சிலிகான் வேரியண்ட்டில் வந்து விண்டேஜ் ப்ரௌன் கலர், மிட் நைட் பிளாக், சில்வர் பிளாக்னு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே வந்து லெதர்னு பார்த்தோன்னா ப்ரௌன் லெதர் அண்ட் பிளாக் லெதர். ப்ரௌன் லெதர் பார்த்தோன்னா டயல் வந்து சில்வர் கலரில் பார்க்குறதுக்கு லுக்கு வேறு லெவலில் இருக்குது. பிளாக் கலருமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாசிக்கான லுக் ஆஃபர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் வியர் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணும்போது ஸ்வெட் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். இல்லை மைனஸ் ஸ்பிளாஷஸ் எதாவது பட்டாலுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் மட்டும் முக்கிடாதீங்க. பட் எந்த கம்பெனி நீங்கள் எடுத்துட்டாலுமே வந்து IP ரேட்டிங் கொடுத்தாலுமே ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் டிப் பண்ணணுவாங்க. அண்ட் வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் கூட வந்து நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மலையில் வியர் பண்ணுறது, மைனஸ் ஸ்பிளாஷஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா பேட்டரி பேக்கப் தான். ரெகுலராக நம்ம நாய்ஸ் வாட்சஸில் வந்து அரௌண்ட் ஒரு 7 days பேட்டரி பேக்கப் பார்ப்போம். பட் இங்கே வந்து நாய்ஸ்லேருந்து 10 days பேட்டரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. வாட்ச் வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக 30% வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. பட் ஜீரோலேருந்து நீங்கள் 100% சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும். பட் ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நார்மலாக டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் a week வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ளூடூத் காலிங் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 to 5 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெகுலர் நாய்ஸ் வாட்சஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்சில் வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து இந்த வாட்சோட இன்னொரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இந்த வாட்டி 1.46 inch கொஞ்சம் பெரிய ஹைப்பர் விஷன் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சோட டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 466x466 இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. 600 nits பிரைட்னஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உச்சி வெயிலில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து நமக்கு வாட்ச் யூஸபிளாக இருக்குது. இன்டோரில் ஓரளவுக்கு கம்மி பிரைட்னஸ்லேயுமே வந்து போகுது. அண்ட் இந்த வாட்சில் ஹாப்டிக்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபைன் டியூன்டாக பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பேரிங் இஷ்யூஸுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் எஸ்பிஓட் எல்லாமே வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பட் அடிஷ்னலாக வந்து இந்த வாட்டர் ரிமைண்டர், ஐடில் அலர்ட் அண்ட் ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் இதெல்லாமே வந்து நம்ம ஆப்பில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த ரிஸ்ட் டு அவேக் ஃபீச்சருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக 3500 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆஃபர்ஸுமே இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம சூப்பர் காயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் 50 சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 500 rupee டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் அந்த மொபைல் ஆப்பில் வந்து நம்ம பார்க்கும்போது கீழே வந்து யூஸ் சூப்பர் காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம ஒரு 500 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிளைம் பண்ணலாம். அண்ட் இதை பற்றியுமே வந்து நம்ம டீல்ஸ் சேனல்லையுமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நாய்ஸ் 10 கூப்பான் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் அது இல்லாமல் ஆக்டிவ் 400 கூப்பான் கோடு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 400 rupee டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 3099 rupeesக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அந்த சூப்பர் காயின் யூஸ் பண்ண முடிஞ்சால் 2999 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். 3000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லுக்ஸ் தான் வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ பிளைண்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட் வாட்ச் ஃபேஸ்லேயே வந்து ஒரு க்ரீன் கலர் வாட்ச் ஃபேஸுமே வந்து பங்கமாக இருக்குது. பர்ஃபெக்டாக அந்த வாட்சோட ஃப்ரேமு உள்ளே இருக்க வாட்ச் ஃபேஸோட டயலுமே வந்து சூட் ஆகிடுச்சு. லுக் மட்டும் இல்லை, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் ட்ராக்கிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இருக்குது. NoiseFit ஆப்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓவராலாக 3000 rupeesக்கு வந்து ஒரு நல்ல பிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.